ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான காமெடி ஆக்ஷன் மலையாள படமா ரிலீஸ் ஆன அதிரடி படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு படத்துல ஒரு ஹீரோ இருந்தா பரவாயில்ல, இந்த படத்துல தரமா 2 ஹீரோக்களை வச்சிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒன்னு நம்ம தலைவன் பாசில் ஜோசப், ரெண்டாவது நம்ம டொவினோ தாமஸ். அதை விட முக்கியமா நம்மளோட கனவு கண்ணி, அதாங்க சர்வமாயா படத்துல டெலுலு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்கல்ல நம்ம ரியா ஷிபு, அந்த புள்ளையவும் இறங்கிருக்காங்க. இன்னையில இருந்து இந்த புள்ள ஏழு அப்படின்னு யாராவது என்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு வந்தீங்க, தக்காளி இன்னைக்கு ஒரு கொலை நடக்கும். சும்மா சொன்னேன். சரி, காமெடி எல்லாம் தள்ளி வைப்போம். இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா படிக்கக்கூடிய நம்ம தலைவன் பாசில் ஜோசப், இவனோட கனவு எப்பாடுபட்டாச்சும் ஆரோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அதை இந்த காலேஜ்ல திரும்ப எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு முழுக்க முழுக்க அது சம்பந்தமான வேலையவே பார்த்துட்டு இருக்கான். 3 வருஷம் கஷ்டப்பட்டு கடைசியில நடச்ச மாதிரியே அந்த ஆரோகன் ஃபெஸ்டிவல் வரப்போற டைம்ல ஹீரோவோட கூட்டாளிங்க ஒரு சில பேரு ஒரு கிராமத்தை சேர்ந்த திருவிழாக்குள்ள பூந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை பண்ணிட்டானுங்க. அங்க பாட்டு கச்சேரி பண்ண வந்த ஆள் தான் நம்ம தலைவன் டொவினோ. கொடுமையை பாருங்க, 2-3 பேரு நம்ம டொவினோவையே அடிச்சு போட்டுருவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க அந்த பயலங்களோட வாழ்க்கையே இருண்டு போற அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்கான சம்பவம் தெரிய வரும். அதாவது கதைப்படி நம்ம டொவினோ தாமஸ் இருக்கா இல்லையா, அவன் வெறும் சாதாரண பாட்டு கச்சேரி பண்ற ஆள் கிடையாது. அப்பளம் தரலனாவே அளப்பறைய கொடுத்து கல்யாண வீட்டுல குண்டு போட்ட ஒரு ஆளு. வயல்ல களை எடுக்கிற மாதிரி பைபிள்ல பல கொலைகளை பண்ணிருக்காங்க. இவன் மேலேயே இந்த முட்டா பயலுங்க கைய வச்சா சும்மா விடுவாங்களா? சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஆரோகன் ஃபெஸ்டிவலை நடத்தினானா, இல்லனா குட்டா பழி வாங்குறதுக்காக டொவினோ தாமஸ், அதாவது கதைப்படி குட்டா, ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் தன்னை அடிச்சதுக்காக எந்த அளவுக்கு வச்சு செய்ய போறாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கவலைப்படாதீங்க, காமெடியும் அதிரடியும் ஒன்னா சேர்ந்ததால கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. இப்போ வரைக்கும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க அதுக்கான லிங்க்கும் கமெண்ட்ல தான் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? கதை ஆரம்பிக்கக்கூடியது பிசிஇடின்னு ஒரு காலேஜ்ல பொதுவா இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வரும்போது தான் இந்த ஆரோகன் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலே ஆரம்பிக்கும். காலேஜோட ப்ரொஃபசரான மைக் மாயாண்டி, இந்த பேருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. தலைவன் மைக் எடுத்தான்னு வைங்க, ஆக எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்ப குட்டியெல்லாம் நலவா, இந்த மாதிரி ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இவர் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லாம இழுத்து அடிச்ச மாதிரி டாபிக் முடிச்சிருவாரு. ஒரு பக்கம் ஸ்டேஜ்ல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கக்கூடிய அதே டைம்ல வெளியில ஜூனியர்ஸ் எல்லாம் உள்ள வர துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த ஆடிட்டோரியம் சீனியர்ஸ் நிக்கிறதுக்கான இடம் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் ஜூனியர்ஸ வெளியில லாக் பண்ணிருக்காங்க. அப்படியே மறுபக்கத்துல ஷோபன் மெரின் 2 பேரை காட்டுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மெரினோட அப்பா கால் பண்ணி, என்னமா உன்னோட மேகசின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, தம்பி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருப்பா, ஆரோகன் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்டு இருக்கோம், நாங்க முடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுறோம். சரின்னு நேரா காலேஜுக்கு வரும்போது, மச்சான் ஜூனியர் பசங்க எல்லாம் வெளியில கத்திட்டு இருக்கானுங்கடா. அட பாவீங்களா, ஃபெஸ்டிவலே அவங்களுக்காக தானே, இது வேலைக்காகாது, நான் போய் கேட்டை திறந்து விடுறேன்னு ஷோபன் நேரா அங்க வந்துடுவான். திபு திபுன்னு மொத்த பேரும் உள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க. கூட்டத்தை இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே டைம்ல இந்த மெரைன் இருக்கால, அவளுக்கு இன்னைக்கு தான் இந்த மேகசினை இந்த ஆடிட்டோரியம்லயே வச்சு லான்ச் பண்ணலாங்கிற பிளானுக்கே வந்திருப்பா. சோ அது சம்பந்தமா திரும்ப ஷோபனை தேடி வரும்போது பாவம் அந்த புள்ள கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா. 1 இல்ல 2 இல்ல, ஆயிரக்கணக்கான பேர் ஓடி வரும்போது அவளால தாக்கு பிடிக்க முடியல. தடுமாறி கீழே விழுந்தவள வயிறு கழுத்துன்னு எல்லா இடத்துலயும் போட்டு மிதிக்கிறானுங்க. இந்த விஷயத்த ஷோபனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து மெரின் எப்படியாச்சும் தூக்கணும்னு பாப்பாங்க. ஆனா நேரம் கைமீறி போயிடுச்சு. நடந்த அந்த விபத்தால மெரின் அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. மச்சான் இங்க வாடா, மெரைன் எழுந்திருக்க மாட்டா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஷோபன் கதறி அழுதுருக்கான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இந்த காலேஜோட பேரு கெட்டு போயிடுச்சு. அதை விட முக்கியமா ஒரு ஃபெஸ்டிவலை கூட ஒழுங்கா பண்ண முடியாம கூட்டத்துல மாட்டி மெரீனோட சேர்த்து மொத்தமா 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் மார்க்கும் நம்ம ஷோபன் மேல விழுந்துருச்சு. இதெல்லாம் நடந்து சில வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் அதே காலேஜை காட்டுறாங்க. அட்மிஷனுக்காக புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அதுல பிரவீன் ஒருத்தன் தான் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான். மேடம், கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு, பல்லாங்குழி, குச்சிப்புடி, ஃபுட்பால், வாலிபால்னு எல்லாமே எனக்கு அத்துப்படி. அதை விட முக்கியமா ஆல்பா மேல், அதாங்க ஒரு கூட்டத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த ஒரு பவர் எனக்கு இருக்கு. பிரின்சிபல் லேடி மேலங்கிலையும் பார்த்துட்டு, ஆமாமா உனக்கு தானே நிறைய இருக்குது, அடப்போடா தீஞ்சவாயான்னு திட்டி விடுறாங்க. அப்படி இன்னொரு பக்கத்துல பொதுவா ஒரு சர்ச்ல இருந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்ட ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணி கோட்டா மூலமா காலேஜ்ல சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரோட டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்னோட வீக்னஸ் அதிகமா வேலை பார்க்கறதுன்னு போட்டிருக்கான். டெடிகேஷன்ல தீயா இருப்பேன்னு போட்டிருக்கான். அட பாவீங்களா, எந்த அரை
பைத்தியம்டா அந்த மாதிரி எழுதுனது. அப்பதான் நம்ம கதையோட ஹீரோவான பாசில காட்டுறாங்க. அதாவது படத்துல சாம் குட்டி அங்க இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டுல தான் அண்ணனோட போட்டோ, அதாவது ஷோபன் இருக்காருல அவருதான். அதை பார்த்ததுமே அப்பா அண்ணன் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமா இருந்தார்ல. ஆமா ஆமா அதெல்லாம் ஒரு காலம். சரி அதை விட்டு தள்ளு, நீ நிஜமாவே இன்ஜினியரிங் தான் படிக்க போறியா? அட என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? வீடு கட்டடம் பாலம் இது எல்லாமே இல்லாம மக்கள் என்ன பண்ண போறாங்க? சோ எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் நல்ல வேலைக்கு போயிடுவேன். நல்லா வாய்க்கிளிய பேசுறேன்னு நேரா ஸ்டாஃப் கிட்ட கூட்டிட்டு வரும்போது அந்த மனுஷன் எதனால உனக்கு இந்த கோர்ஸ் வேணும்னு கேட்டா, அப்ப எனக்கு ஒரு 7 வயசு இருக்கு சார். ஆப்போசிட்ல ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருந்தாரு. மண்ணு சிமெண்ட் தண்ணி எல்லாம் ஊத்தி கொலை கொலைன்னு குழப்பிட்டு இருப்பாரு. அந்த காங்கிரீட் கலவையை பார்த்ததுமே எனக்கு அப்படியே நக்கி சாப்பிடணும் போல தோணுச்சு. அப்ப முடிவு பண்ண சார் நான் ஆனா இன்ஜினியரிங் தான் ஆவேன்னு. அட சீ கருமத்தன் திட்டிட்டு பிரின்சிபல் கிட்ட வந்தவங்க, மேடம் இந்த பைய சரியான பைத்தியக்காரன் மேடம், இவனை வச்சா நம்ம காலேஜோட மான மரியாதை எல்லாம் போயிரும் நினைக்கிறேன். இவனுங்க பேசுற விஷயத்த பக்கத்துல நம்ம கதையோட ஹீரோயின் ஸ்வாதி பாத்துட்டு இருக்காங்க. பிரின்சிபலால ஹீரோவை வேணான்னு ஒதுக்கவும் முடியல. ஏன்னா இவனுக்கு சர்ச்சோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு. சோ அதனாலயே வேற வழி இல்லாம இவனை சேர்த்துக்கிறாங்க. முதல் நாள் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்த சுத்தி காட்டினா, சார் காங்கிரீட் போட எப்ப கத்து கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. மொத்த பேரும் கேட்க வகன் சிரிக்கிறானுங்க. இதுல கொடுமையை பாருங்க, அப்பப்ப ட்ரைஸப்ப வேற காட்டிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினை ரூட்டு விட்டுட்டு இருக்காங்க. அந்த புள்ளை இவன் உடம்ப பார்த்து மயங்குன்னு இவனுக்கு ஒரு கற்பனை. மொத்த பேரும் கிளாஸை கவனிக்கும் போது பிரசாந்தன் ஒருத்த உள்ள வராங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு புள்ளையோட பேரு அட்ரஸ்னு எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கான். 2 பேரும் பேசி ஃப்ரெண்டாக, ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன? ஓ அவளா ஸ்வாதிபா, அவங்க அப்பா ஒரு பெரிய மார்பிள் கம்பெனி வச்சிருக்காரு. நீ பாரு மச்சான், உனக்கு மாட்டினாலும் மாட்டோம். இனிமே பிரசாந்த கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். இந்த முட்டா பைய பேச்சை கேட்டு ஹீரோ எங்க போனாலும் ஹீரோயினை ஃபாலோ பண்ண அவன் இவனை மதிக்கவே மாட்டேங்கிறா. அப்பதான் எதிர்ச்சியா முரகாமி அப்படின்னு கையில ஒரு புக்க வச்சிருப்பான். ஹீரோயினுக்கு அந்த ஆர்த்தரை ரொம்ப பிடிக்கும் போல. சோ கிட்ட வந்துட்டு உங்களுக்கு முரகாமி பிடிக்குமான்னு கேப்பா. மேடம் முரகாமி கிடையாது, டி-ஷர்ட் லெவிஸோட பிராண்ட் ஒரிஜினல் மேடம். அட பைத்தியம் திட்டிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப உள்ள வந்த பிரசாந்தம், இல்லை சாமு என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த புள்ள புத்தகத்தை பத்தி கேட்டா நீ டி-ஷர்ட்டை பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லாம் போனா அவ உன்ன அண்ணனா கூட பார்க்க மாட்டா. ஓஹோ புக்க பார்த்தா காதல் வருமா? இனிமே என் வித்தைய பாருன்னு வேணும்னே விதவிதமா புக்ஸ் எடுத்துக்கிட்ட ஹீரோனுக்கு முன்னாடி ஆக்டிங்க போடுவான். ஆனா அவ மதிக்கல. போதாத கொடுமைக்குன்னு வெளியில அந்த பிரவீனை பாருங்க, ஹீரோயின் கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்கான். டேய் அங்க பாரா, கொஞ்சம் விட்டா அவன் உசார் பண்ணிடுவான் போல, ஒழுங்கா உன் காதல சொல்லுன்னு பிரசாந்த் ஏத்தி விட சரின்னு வெளியில வந்தவன், எம்மா ஸ்வாதி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹாய் ஐ எம் கிருஷ்ணன், நீ அவ்வளோ அழகு அப்படி இப்படின்னு வாரணமாயிரம் டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். தோடா உனக்கு இவன் ப்ரொபோஸ் பண்றான்னு கூட இருக்க ஃப்ரெண்டு ஹீரோனை கூட்டிட்டு போக கேடி பையன் உள்ள போந்து கரெக்டா ஹீரோவை தூக்கிட்டு போயிடுவான். ஏண்டா முட்டா பைசு லவ் பண்ண சொன்னா என்னடா கதை டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்க? அட விடு மச்சான் மறுபடியும் பாத்துக்கலான்னு கான்பிடென்டா பேசிட்டு இருக்கான். இதுக்கிடையில ப்ரொஃபசர் கிட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி இத்தனை வருஷமா ஆரோகன் ஃபெஸ்டிவலே நடக்கல, அத திரும்ப நடத்தணும்னு கேட்கும் போது அவங்க ரொம்ப சிம்பிளா, இது எப்பவும் நடக்காது, நாங்க எப்பவுமே பாடங்களுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், போய் படிக்கிற வழியை பாருங்க, இதுக்கப்புறம் எங்கிட்ட போராட்டம் ஆர்குமெண்ட் வந்தீங்க அட்டெண்டன்ஸை கம்மி பண்ணி விட்டுருவேன்னு மிரட்டுவாரு. சீனியர்ஸ் எல்லாம் சோகத்துல கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் பேஜ் பேக்ல இந்த ஆரோகன் ஃபெஸ்டிவல் எப்பதான் நடக்க போகுதோ அதை பண்ற அளவுக்கு இங்க யாருக்கும் அந்த அளவுக்கு திறமை கிடையாது. இது ஆக்சுவலி ஹீரோவோட மைண்ட்ல ஒரு பெரிய விஷயமா பிக்ஸ் ஆகுது. உடனே கேடி பையன்கிட்ட, மச்சான் நான் ஹீரோயினுக்கு என்ன பிடிக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆரோகன் ஃபெஸ்டிவலை ஒருவேளை நான் செஞ்சு முடிச்சேன்னு வையேன், கண்டிப்பா அது மூலமா என் மேல அவளுக்கு நம்பிக்கை வரும், ஏன் காதல் கூட வரும்டா. சூப்பர் பங்காளி, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா உன் பாக்கெட்ல 114 ரூபா தான் இருக்கு, என்கிட்ட வெறும் 14 தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஆரோகன் ஃபெஸ்டிவலா? சூப்பரா சொன்னப்போ கட் பண்ணா சீன் அப்படியே கேண்டீனுக்கு போகுது. ஹீரோவை சுத்தி ஒரு 4 பொண்ணுங்க நின்னுகிட்டு இவனை நக்கல் பண்ண மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் மைண்டுக்கு அந்த பொண்ணுங்க தாங்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நேரத்துக்குன்னு சீனியர்ஸும் அங்க வராங்க. சாம வளைச்சு புடிச்சு, ஏண்டா தம்பி நீ இப்பதானே புதுசா காலேஜுக்கு ஜாயின் பண்ண? ஆமாண்ணே. என்னாச்சு? என்னடா நொன்னாச்சு? யார கேட்டா ஆரோகன் ஃபெஸ்டிவலுக்காக ப்ரொஃபசர் கிட்டயே லெட்டர் கொடுத்த, உன்னால இதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் எங்களை வந்து பார்க்கவே கூடாதுன்னு மிரட்டு விட்டாங்க. பெரிய இவன் நினைப்பு நீ சொன்னோட அப்படியே நடத்திடுவாங்க பாரு. நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா. உங்க அண்ணனாலதான் ஒரு ஃபெஸ்டிவலை கூட ஒழுங்கா நடத்த முடியாம 3 பேர் இறந்து போனாங்க. கடுப்பான ஹீரோவும், இந்த பாரு தேவையில்லாம என் அண்ணனை பத்தி பேசாத, இந்தோடா கோவருதா என்னடா பண்ண முடியும் உன்னால? இந்த மாதிரி பேசிட்டு தள்ளி விடும்போது ஹீரோ அமைதியா இருப்பான். கூடவே பார்த்து இருந்துக்கோன்னு மிரட்டிட்டு அந்த பயலுங்க அங்க இருந்து கிளம்புவாங்க. ஆக்சுவலி இங்க நடந்த எல்லாத்தையுமே அங்க ஹீரோனும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. நிலைமைய சமாளிக்கிறேன்னு கையில ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு, மச்சான் இன்னைக்கு என்ன பண்ற பாரு, என் கைய உர்றானே மச்சான், உன் கைய பிடிக்கவே இல்லடா, அப்ப புடிச்சு தொலைடா பரதேசி, போய் தொலைய போறேன். இந்த காமெடி எல்லாம் ஒரு பக்கத்துல போக வார கடைசியில அண்ணனை பார்க்கலாம் என்ன அவன் தங்கி இருக்கக்கூடிய ஊருக்கு வந்திருப்பான். சோபனோட நட உட பாவனன்னு எல்லாமே மாறி போயிடுச்சு. வந்தவன் தம்பி கிட்ட, வாடா இப்ப இருக்க நல்லா இருக்கேன்னு கேட்டா பரவாயில்ல, என்ன சொல்லாம திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்பான். இல்லண்ணே உங்களுக்கு கால் பண்ண நீங்க தான் எடுக்கல. ஓ அதுவா, சாரிடா நான் போனை பெருசா பாக்குறது இல்ல, அன்னைக்கு நைட்டு சமைச்சிட்டு இருக்கும் போது. ஏண்டா இன்னும் காலேஜ்ல இறந்து போன அந்த 3 பேருக்காக என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கும்ல,
அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல, அது எதுவுமே உங்க தப்பு கிடையாது. அப்புறம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆரோகன் ஃபெஸ்டிவல் திரும்ப வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அண்ணங்கிறனால எமோஷனலா கண்ட்ரோலே பண்ண முடியல. திடீர்னு ஓன அழ ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. மெரீனை இழந்துட்டேன். அவங்க அப்பா என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. ஆனா இருந்தாலும் அந்த வழியை என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படியே குழந்தை மாதிரி ஹீரோவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா சோபன் உண்மையாவே இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஆளு. அதுவும் தம்பி கிட்ட அதை விட பாசமான ஒரு ஆளு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு தூக்கத்துல இருக்க அண்ணன் கிட்ட கூட சொல்லாம திரும்ப ஹீரோ காலேஜுக்கு கிளம்புறான். உடனே கேடிப்பனுக்கு கால் பண்ணி என்ன ஆனாலும் சரி இந்த ஆரோகன் ஃபெஸ்டிவலை நான் நடத்தி காட்டுறேன்னு இவன் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வேல்யூ அப்படிங்கிற விஷயத்த மத்தாளுங்க கிட்ட சொன்னாவே போதும். சோ ஆரோகன் ஃபெஸ்டிவல் தான் சும்மா கிடையாது. வேற காலேஜ்ல இருந்து பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாம் வருவாங்க. சேத்துல கார் ரேஸ், விதவிதமா பைக், ஆல்டர்னேட் பண்ண கார்னு எல்லாமே வருவாங்க. எல்லாமே வரும்னு நிறைய பில்டப் கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு சின்ன ஃபயர் அப்படியே கிளம்புது. அப்பதான் இந்த பிரவீன் பையன் உள்ள போது ஏடா காமெடி பீஸ் தனியாலாம் உன்னால இந்த ஆரோகனை நடத்த முடியும்னு நினைக்கிறியா? ஏ பசங்களா, முதல்ல கேன்டீன்ல புதுசா பண்ணு வந்திருக்குது, அத போய் சாப்பிடுங்கன்னு மொத்த பேரையும் உசுப்பி விட்டான். ஆனா ஹீரோ இத விடுற மாதிரி இல்ல. ஆரோகன் ஃபெஸ்டிவல் எங்களுக்கு வேணும்னு நிறைய நோட்டீஸ் எல்லாம் அடிச்ச காலேஜ் ஃபுல்லா முகமுடியை கட்டிக்கிட்டு தூக்கி போட்டு ஓடிட்டு இருக்கான். இதை எதிர்ச்சியா நம்ம ஹீரோ இன்னும் பாத்துட்டா. அட பைத்தியமே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மன்னிச்சிரு, மின்னல் முரளி மாதிரி கெட்ட போடலான்னு பார்த்தேன், நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், என்ன இந்த பேப்பரை புடின்னு புள்ளையாண்டா திபு திபுன்னு ஓடி போயிட்டான். இவன் பண்ற சேட்டையால ஹீரோவோட அப்பாவுக்கு கால் வருது. அந்த மனுஷன் தான் ஃப்ரெண்டு கிட்ட, ஏடா இந்த சாமி என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? சர்ச்சோட பாஸ்டர் கிட்ட அப்பம் கொடுக்குற நேரம் பார்த்து எங்களுக்கு ஆரோகன் ஃபெஸ்டிவல் நடத்தி கொடுங்கன்னு இவன் லெட்டர் கொடுத்திருக்கான்டா. இவனெல்லாம் என்ன பண்றது? அட விடுமாப்ல, சாம் ரொம்ப திறமையான ஆளு. எது இவன் திறமையானவனா? அவனே ஒரு மரக்கலண்ட கேஸ். அவன் எதுக்குமே உதவ மாட்டான். தா காலேஜுக்கு போனா படிச்சானா? கிடையாது. இப்படியே போச்சுன்னா அவனோட ஸ்காலர்ஷிப்பை கூட எல்லாரும் கட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த ஹீரோ இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஆனா ஒரு வார்த்தை கூட இத பத்தி அப்பா கிட்ட திரும்ப பேசவே இல்ல. நேரா அறைக்குள்ள போனவன் கதவை சாத்திட்டு திறந்தா திபு திபுன்னு 3 வருஷம் போயிடுச்சு. இப்ப நம்மளு ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கான். புள்ளையாண்டானுக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அரியர்ஸ் இருக்கு. கேடி பையன் உள்ள வந்துட்டு, ஏடா என்னடா பேப்பர்ல திருத்திட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, ஆரோகன் ஃபெஸ்டிவல் நடத்தணும்ல, முன்ன நம்ம கிட்ட பிளான் இருந்துச்சு. ஆனா எமோஷன் மிஸ் ஆச்சுல்ல, இப்ப அது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது வேலை செய்யும். கடைசி வரைக்கும் ஆரோகனை நடத்த போறேன்னு சீக்கு வந்த கோழி மாதிரி செத்துறாதன்னு பேசிட்டு 2 பேரும் அப்படியே வெளியில வரும்போது காலேஜுக்கு ஒரு 3 ஃபேமிலியை சேர்ந்த பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. லாஸ்டா இந்த காலேஜ்ல ஃபெஸ்டிவல் டைம்ல இறந்து போன 3 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களோட அம்மா அப்பா தான். பாத்தியாடா, இதான் என் பிளான். கேடி பையனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப வந்த பேரண்ட்ஸும் பிரின்சிபலை பார்த்து, மேடம் எங்க பசங்க இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் ஓகே, ஆனா அதெல்லாம் நடந்த 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பயும் அதையே நினைச்சிட்டு இந்த சின்ன பசங்களோட என்ஜாய்மெண்ட்டை நம்ம கெடுக்க கூடாது. தயவு செஞ்சு நீங்க ஆரோகன் ஃபெஸ்டிவலை நடத்தியாகணும். இதை நான் மட்டுமே ஆசைப்படல, இங்க இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதோ பாருங்களேன், தினமும் எங்களுக்கு நிறைய லெட்டர்ஸையும் காலும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரா இருக்கும்? நம்ம ஹீரோ தான். பிரின்சிபல் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ கரெக்டா உள்ள வந்து, மேடம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம், நீங்க ஆரோகன் ஃபெஸ்டிவல் வைக்கவே மாட்டீங்கிற கோவத்துல நம்ம கேடு பயிர்கிறானே, அவன் இந்த காலேஜே வேணான்னு சொல்லிட்டு கிளம்ப போறானா. யார பத்தி சொல்ற? அந்த பரட்டமுடி பரதேசியா? ஏடா அவனுக்கே 18 அரியர்ஸ் இருக்கு. அவெல்லாம் போனா என் காலேஜுக்கு தான் பெருமை. முதல்ல அந்த நாயை கிளம்ப சொல்லு. வெளியில கேடி பையன் நான் எங்கடா போறேன்னு சொன்னேன்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ சும்மா விடல. இந்த பாருங்க மேடம், ஒருத்தர் போறாங்கன்னு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வெளியில போனா அது உங்களுக்கு தான் கெட்ட பேரு தெரியும்ல. இன்னும் 2 வருஷத்துல நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க. இந்த டைம்ல இதெல்லாம் நடக்கணுமா? இறந்து போனவங்களோட பேரண்ட்ஸே வந்திருக்காங்க. மெரீனக்கா தன்னோட மேகசினை ஆரோகன் ஃபெஸ்டிவல்ல தான் லான்ச் பண்ண நினைச்சாங்க. எங்களோட ஆசையும் அதான், இறந்து போனவங்களுக்காச்சும் நாம இதை செஞ்சாகணும்னு ரொம்ப எமோஷனலா ஆக்டிங்க போட்டுட்டு புள்ளையாண்டா வெளியில வந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மெரீனோட அப்பா வெளியில வரும்போது, அங்கிள் நாங்க மேகசினை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொன்னனே, அதை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லல்ல? அட அது நல்ல விஷயம் தானே, அதுல என்ன இருக்கு? தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் முக்கியமான இன்னொன்னு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். மன்னிப்பா? எதுக்கு? இல்ல அங்கிள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அப்படியே பேசி முழுகிட்டான். அதுக்கப்புறம் அவரும் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. உண்மையை சொல்ல போனா ஹீரோ ஷோபனோட தம்பிங்கிறது இந்த அங்கிளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் காலேஜ்லயே ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோ பாருங்களேன், பீரங்கி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். சார் தள்ளி போங்க, மேல பற்ற போதுன்னு சொல்லிட்டு இவன் சுவிட்ச ஆன் பண்ணதுமே உள்ள இருந்து போதன்னு கலவையா வெளியில கொட்டிட்டு இருக்கு. அதுவும் தம்ம தூண்டுக்கு. ஏண்டா என்ன கருமண்டா இது? சார் இது ஒரு காங்கிரீட் மிஷின் சார், இது ஒரு சின்ன மாடல் தான், 2-3 கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டேன்னு வைங்களேன், தண்ணி கடியிலேயே தாராளமா பேட்ச் ஒர்க் பண்ணலான்னு இவன் டயலாக் விட கடுப்பான ப்ரொஃபசர் அங்க இருந்து போயிடுவாரு. சடனா அப்பதான் ஸ்பீக்கர்ல பிரின்சிபல் பேச ஆரம்பிக்கிறாங்க. பசங்களா, நீங்க இவ்வளவு நாளா கேட்ட மாதிரி இந்த ஆரோகன் ஃபெஸ்டிவலுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஹீரோக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஓன்னு கத்துறானுங்க. மச்சான் நீ நினைச்ச மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவனுங்க ஆட்டம் போட இந்த விஷயத்த அங்க வந்த ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு இவளுக்கும் தெளிவா தெரியுமே. உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த அண்ணனான சோபன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது சரிடா நல்லபடியா பாத்து பண்ணுன்னு ரொம்ப சிம்பிளா பேசி முடிச்சிடுவான். இங்க இன்னொரு பிரச்சனையே இந்த ஃபெஸ்டிவலை யார் எடுத்து நடத்த போறதுங்கிறதுதான். கேடி பையன் ஏண்டா நீ தான் கஷ்டப்பட்ட, அப்ப நீ தான் தலைவரா இருக்கணும்னு ஹீரோவை தலைக்கு மேல தூக்கி கொண்டாடிட்டு ஆடிட்டோரியம்க்கு வரும்போது அங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா இந்த பிரவீன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் உள்ள புந்து மேடம் நான் இவ்வளவு நாளா எதுக்கு கஷ்டப்பட்டனோ அது நடந்துருச்சு. இந்த ஆரோகன் ஃபெஸ்டிவலை கண்ணு கருத்துமா எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு பிரின்சிபல் கிட்ட இவன் என்னமோ எஃபர்ட் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஹீரோயினுக்கும் இதை பார்த்து கடுப்பாகுது. பிரவீன் பையன் லைட்டா அண்ணாந்து பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மச்சான், யாரு வேணா தலைவரா இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த ஆரோகன் நல்லபடியா நடந்தா போதும். இப்ப தலைவிங்கிற பதவி ஹீரோனுக்கு கிடைக்குது, இவளுக்கு கூட உதவியா இருக்கணும்னு பிரவீனையும் அவன் கேங்கையும் சொல்லுவாங்க. ஆனா கேடி பையனுக்கு இதுல விருப்பம் இல்ல. தரன்னு ஹீரோவை உள்ள எடுத்துட்டு வந்தவன் மேடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கேன்டீன்ல இந்த பைய பண்ணு வாங்கி தின்னதை தவிர இவ வேற என்ன பண்ணிருக்கான்? உண்மையாவே பல வருஷமா ஆரோகனுக்கு கஷ்டப்பட்ட ஒரே ஆளு தோ அது இந்த சாம் மட்டும் தான். வினீத் ஸ்ரீனிவாசன தெரியும்ல? அட ஆமாப்பா, மிகப்பெரிய சிங்கரு. அவரையே ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு வரதுக்கு இவன் ஆல்ரெடி பேசிட்டான். அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குன்னு ப்ரூஃப காட்டும் போது அவ்வளவுதான் மொத்த பேரோட வாயும் அடைச்சு போயிடுச்சு. அப்பதான் இந்த பிரின்சிபல் அம்மா ஹீரோ கண் கலங்கி அழுகிற விஷயத்த கவனிக்கிறாங்க. ஏண்டா தம்பி நீ நிஜமாவே அழுறியா? இல்லையே நான் எங்க அழுத, கண்ணுதான் வேக்குது. இதுக்கு மத்தியில ஹீரோயின் உள்ள போந்து ஆமா மேடம் இவங்க சொல்றது சரி, சாம் ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அதை நான் என் கண் கூட பாத்திருக்கேன். கண்டிப்பா தலைவர் பதவி அவனுக்கு தான் கிடைக்கணும். அடடா முதல் முறையா ஹீரோயின் தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது புள்ளையாண்டா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறகுது. பக்கத்துல இருக்க ப்ரொஃபசர்ஸ் வேற மேடம் இந்த பைய கொஞ்சம் ஏழ்ற பிடிச்சவன் மேடம், நம்ம பதவியை கொடுக்கலன்னு மாடியில இருந்து குதிச்சு செத்துட்டான்னு வைங்க, கேஸ் நம்ம மேல வந்துரும். ஐயோ அப்படின்னா பதவியை கொடுங்கன்னு ஹீரோவை தலைவராக்கிட்டாங்க, ஹீரோயினை குட்டி தலைவியாக்கிட்டாங்க. மொத்த பேரும் சந்தோஷத்துல ஆட்டம் போட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாஷான்னு ஒருத்தன் ஹீரோ கிட்ட வரான். தலைவரே 1500 மீட்டர் ரன்னிங்ல என்ன அடிச்சுக்க ஆள் கிடையாது, அதை விட முக்கியமானது உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேன். ஆஹா டீம்ல சேர்ந்துக்கோ, பின்னாடி உதவியா இருப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோயினை தனியா பார்த்து நீ எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவான். அட பரவாயில்ல விடுப்பா, நீ எஃபர்ட் எடுத்திருக்க, அதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் இதை பண்றது கிடையாதுல்ல. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினோ பரவாயில்லையே உனக்கு பேசலாம் தெரியுமா? ஏண்டா அன்னைக்கு வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ப்ரொபோஸ்லாம் பண்ண, அதுக்கப்புறம் திபுன்னு ஓடி போயிட்ட, என்ன கண்டுக்க கூட இல்ல. அது ஃபர்ஸ்ட் இயர் ஆச்சே, எனக்கு மெச்சூரிட்டி இல்ல. ஓ இப்ப மட்டும் வந்துருச்சா? அப்புறம் இன்னொன்னு நான் ஹால்ல அளவும் இல்ல, எனக்கு லைட்டா கண்ணு வேத்துருச்சு. ரொம்ப கேஷுவலா ஹீரோயினோ ஏண்டா பசங்க அழுதா இப்ப என்ன? அழுகும் போது கூட அவங்க ஹார்ட்டா தான் இருப்பாங்க. லூசு பையா போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. பின்னாடி வந்த கேடி பையா ஏடா அவ என்ன சொல்லிட்டு போடா? மச்சான் நான் ஹார்ட்டா இருக்கேன்னு சொல்லிவிட்டா மச்சான். அப்புறம் என்ன மனசுக்குள்ள காதல் வந்துச்சான்னு இவனுக்குள்ள பாட்டு பிளே ஆகுது. கட் பண்ணா சீன் அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு போகுது. அங்க ஒரு பாட்டு கச்சேரிக்கு ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. மேலதாளம் வாசிக்கிறவனுங்க எல்லாம் பார்த்தா உண்மையான வித்வான் மாதிரியே தெரியல, ஏதோ மட்டக்கை மாறுகிறானுங்க. அப்பதான் இந்த ட்ரூப்போட ஓனரான குட்டாவை காட்டுறாங்க. அதாவது தொவினோ தாமஸ் அம்மா மடியிலேன்னு மனுஷன் தானாவே ஒரு பாட்டு எழுதி அதை இன்னைக்கு இந்த கோயில் கச்சேரியில பாட போறாராம். அப்ப நேரத்துக்குன்னு காலேஜுக்கு சிங்கர் வந்து பாட போறாருங்கிற விஷயத்த ஒரு வேன்ல விளம்பரம் மாதிரி பிளே பண்ணிட்டு வண்டி போயிட்டு இருக்கு. ஏண்டா இந்த பாடகருங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு கேட்பானுங்க? அண்ணா அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்கண்ண, ஒரு ஷோவுக்கு குறைஞ்சது 10 லட்சம் கேட்பாங்க. எது 10 லட்சமானு வாயை பழகுறான். அதே டைம்ல குட்டாவோட ஃப்ரெண்டு உள்ள போந்த அண்ணா பாட்டு கச்சேரிக்கு உங்க கூட பாட வந்த அந்த குட்டி பையன் இருக்கிறாள் அதாங்க கவின், அவனுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா அது கூட எங்க பிரச்சனை இல்லைண்ணே, சுடு தண்ணி வேணும் இஞ்சி தண்ணி வேணும்னு என்ன போட்டு வேலையான வேலை வாங்குறான். அட பரவாயில்ல விடு, டிவில மிகப்பெரிய சிங்கர் போட்டியில அவன் முதல் ஆளா வந்திருக்கான். சின்ன பையன் தானே அப்படிதான் இருப்பான். அதே டைம்ல கவினோட அப்பா உள்ள வருவாரு. வந்தவன் சும்மா இல்லாம சார் அந்த பாட்டை பத்தி கொஞ்சம் பேசணும். புரியுது, உங்க பையனுக்கு அந்த பிச்சு ஒழுங்கா வரல, வேலைங்குச்சு போங்க. அவன் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கான். நீங்க பாடுறதுல சுத்தமா ஸ்ருதியே இல்லையாமே. இந்த ஆடிக்காரனும் அல்லக்கைங்களும் சண்டைக்கு போற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க டேய் அமைதியா இருங்கடா, இந்த பாரு இது என்னோட பாட்டு கச்சேரி, ஒரு சில விஷயங்கள் வேணான்னு சொல்லிதான் ஒதுங்கி இருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன திரும்ப அதே விஷயத்த பண்ண வச்சிடாத. அம்மாவுக்காக எழுதின இந்த பாட்டை இதை நான் பாடியே தீரணும்னு கட் அண்ட் ரைட்டா பேசிவிட்டான். அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டிய நான் மீனா கிட்ட வந்தவன். காலைல அழகா நெயில் பாலிஷ் போடும்போது ஏங்க இந்த மாதிரி அம்மா அப்பா சித்தின்னு எல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன். என்ன பிடிக்காம தானே அவங்க வரமாட்டேன் பேச மாட்டேன்னாங்க. இப்ப எதுக்கு வந்தாங்களா? அட பரவாயில்ல விடுங்க, நீங்க திருந்துட்டீங்க மாறிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீங்க பாட போறத பார்த்து அவங்க எல்லாரும் மிரண்டு போகணும். ஆக்சுவலி குட்டாவுக்கு தாரான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இந்த பாருங்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்க சாம் குட்டிக்காக
ஒரு பொண்ணு இந்த பாட்டை டெடிகேட் பண்ண சொன்னாங்கன்னு ஒவ்வொரு பாட்டா ப்ளே பண்ணி விடுங்கன்னு துண்டு சீட்டை கையில கொடுக்குறானுங்க. ஒரு மாடலுக்காக இவங்க ஒரு பெரிய ரோபோட்டை கூட பண்ணிருப்பாங்க. தடபடலா எல்லா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கும் போது கையில ஒரு 20-30 பேரு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வேகமா ஓடி வருவானுங்க. ஆத்தாடி நம்ம கிட்ட தான் வராங்களேன்னு ஹீரோ பயப்பட அப்பதான் கேடுப்பேன் சொல்லுவான், மச்சான் இது பிளாஷ் மப்டா, உனக்கு தெரியாதா? சண்டை போற மாதிரி வந்துட்டு பாதியிலேயே டான்ஸ் ஆடுவானுங்க. அட கர்ம முடிச்சவனுங்களா, என்ன இளவிடா இதுன்னு திட்டிட்டு நேரா ஹீரோனை பார்க்க வந்தா அவ கடந்து புலம்பிட்டு இருக்கா. ஏண்டா அந்த ஸ்ரீனிவாசன் சாருக்கு முழுசா பணத்தையே கொடுக்கலையா? ஆமா, வந்தா தானே முழு பணத்தை கொடுக்க முடியும். அட அவர் ஃபேமஸான ஆள்ரா, இப்பெல்லாம் நடந்துக்க கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்காக தான்டா எங்க அப்பா கிட்ட பேசி ஸ்பான்சர் வாங்கியிருக்கேன். நினைச்சு பாரு, எந்த ஃபெஸ்டிவல் காச்சும் டைல்ஸ் கம்பெனி ஓனர் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுவாரா? இவனுங்க ஆர்கியூ பண்ற டைம்லயே சாம் குட்டிக்காக இந்த பாட்டை ஒருத்தர் டெடிகேட் பண்ணிருக்காங்கன்னு அதைப்பா இதே பாட்டை போட்டு விட்டானுங்க. அவ சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே நீ இப்ப ரொம்ப ஃபேம் ஆயிட்டியேன்னு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ்வளவு நாளா நம்ம ஆளுகிட்ட எவெல்லாம் உரண்டு இழுத்தானோ அந்த பயலுங்களை ஃபெஸ்டிவல் வேலை அப்படிங்கிற சாக்குல வச்சு செஞ்சுட்டு இருக்கான். விதவிதமா இம்போர்ட்டட் காரு, ரேசிங் பைக்குன்னு, டான்ஸ், கச்சேரின்னு எல்லாம் பெரிய அலப்பறையை கொடுக்குறானுங்க. கூடவே இன்னைக்குதான் மிகப்பெரிய ரோட் ஷோவும் நடக்க போகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா அதே ரோட் வழியாதான் நம்ம குட்டாவோட கிராமத்தை சேர்ந்தவங்க திருவிழாவுக்காக ஊர்வலம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த பயலுங்க சும்மா போக வேண்டியதானே, குறிப்பிட்ட இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வேணும்னே முறுக்கு முறுக்குறானுங்க. குட்டாவோட ஃப்ரெண்டுக்கு இத பார்த்து செம கோவம். டேய் கோயில் விஷயம் நடந்துட்டு இருக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல போங்கன்னு சொன்னா அந்த சேட்டக்கார பயலுங்க கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஓவரா கத்திட்டு இருக்கானுங்க. பெரியவர் தான் சமாதானப்படுத்தி, இந்த பாரு பரட்ட, குட்டா இப்ப அமைதியா இருக்கான், தேவையில்லாம எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாத. அதே டைம்ல கிரவுட் ரொம்ப அதிகமானதால ஒரு அம்மா பயங்கர அளவுக்கு போயிடுவாங்க. டே தண்ணி கொண்டு வாடான்னு ஹீரோ கிட்ட சொன்னா இவன் நேரா இந்த பாடகர் பையன் கவின் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து, டே தம்பி ஒருத்தங்க பயங்கரமா இருக்காங்க, கொஞ்சம் தண்ணி குடுறா. ஏற்கனவே பரட்ட பையன் இந்த காலேஜ் மேல படு கோவத்துல இருக்கான், இத பார்த்தா சும்மா இருப்பானா? எதுக்கடா இந்த பையன் மேல கைய வைக்கிறேன்னு ஹீரோவை பிடிச்சு தள்ளிவிட இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம படார்னு உள்ள வந்த பாஷா எட்டி இந்த பரட்டையை உதச்சு, எங்க அண்ணன் மேலேயே கைய வைக்கிறியா தலைவரே, நீங்க ஓகே தானே? நான் ஓகே தான்டா, ஆனா இப்ப நீ எதுக்குடா அவனை அடிச்ச? அண்ணா சண்டை வேணான்னு ஹீரோ கைய நீட்ட. அப்படியே இந்த பக்கத்துல இந்த பிளாஷ் மேப் இருப்பாங்கல்ல, அதாங்க கையில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வருவாங்கல்ல, அந்த பயலுங்க திபுன்னு ஓடி வரானுங்க. குட்டாவோட கேங்குக்கு இவனுங்க சண்டை போடத்தான் ஓடி வரானுங்கன்னு, வாங்கடா டேய் இன்னைக்கு 2ல 1 பாக்கலான்னு அட்டாக் பண்ண ரெடி ஆகும் போது வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு காத்து கூத்தடிக்குது அப்படின்னு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. பரட்டா குரூப்புக்கு என்ன தோணும், ஏண்டா டேய் என்ன எங்களை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தாடிக்காரன் தபடா மேலேயே ஒண்ணு வைக்க பரட்ட குரூப்புக்கும் இவங்களுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்ப இந்த சண்டையை தடுக்கலாமேன்னு குட்டா உள்ள வரும்போது அவனையும் போட்டு அடி நடிப்பாங்க. டே வேணாடா அவனை அடிக்காதீங்கன்னு பெருசு ஒருத்தர் தடுப்பாரு. ஒரு நிமிஷம் குட்டாவுக்கு கோவம் வரும், ஆனா இருந்தாலுமே பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கான். கலவரத்துல தெரியாதனமா ஒரு பெரிய ரோபோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்கல்ல, அதோட ரிமோட் கட்டுப்பாட்டை இழந்து தானாவே நகர்ந்து போயிட்டு இருக்கு. கீழே விழுந்த குட்டாவுக்கு கையை கொடுத்து ஹீரோ ஹெல்ப் பண்ண கிரவுடுக்கு நடுவுல குட்டாவோட மனைவி மீனா ஓடி வரும்போது அவங்கள ஒருத்தன் தள்ளி விட்டான். நேரா கடவுள் சிலையை வச்சிருக்கக்கூடிய அந்த வண்டிக்கு பக்கத்திலேயே விழுந்துருவாங்க. கொடுமை பாருங்க. அதே இடத்துக்கு இந்த ரோபோ பையனும் வந்துட்டாங்க. நேரா அந்த சாமி சிலை மேல அடிக்க அது அப்படியே சரிஞ்சு லைட்டா மீனா மேல விழுற மாதிரி தெரியுது. ஆனா நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல அந்த அம்மாவுக்கு பெருசா எந்த ஒரு காயமும் இல்ல. ஒரு கால் கட்டோட முடிஞ்சு போச்சு. மீனாவோட அம்மா அப்பா இத பார்த்தா சும்மா இருப்பாங்களா? உன் புருஷன் பண்ண ரவுடித்தனத்தால பாத்தியாமா உனக்கு இப்படி ஒரு நிலைமை, இதுக்குத்தான் சொன்னோம் இவனை கல்யாணம் பண்ணாதன்னு. மீனாவுக்கு கோவம் தாங்கல. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நடந்த பிரச்சனைகளுக்கு அந்த காலேஜ் பசங்க தான் காரணங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும்ல. இவ்வளவு நடந்தும் கூட அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காரு, எனக்காக தான் இவர் சண்டை போடாம இருந்திருக்காரு. அப்படியே மறுபக்கத்துல ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதே டைம்ல பரட்ட உள்ள வரான். பாட்டு பாட வந்த அந்த குட்டி பையன் கவின் இருக்கான்ல, இப்ப அவன் திரும்ப நான் பாட்டு கச்சேரிக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டானா. கூடவே வாய்ஸ் அனுப்பியிருக்கான். ஏயா உன்னால ஒருங்கா ஒரு ஊர் திருவிழா கூட நடத்த முடியல, நீ எல்லாம் பாட்டு கச்சேரி வச்சு என்னத்தை கிழிக்க போறன்னு ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லயும் அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த சின்ன பையன் இருந்தாதான் இந்த கச்சேரியும் நல்லபடியா நடக்கும், எல்லாமே கெட்டு போச்சுன்னு குட்டா கடுப்பாக. அதே டைம்ல ஹீரோ இந்த போலீஸ் ஸ்டேஷனோட எஸ்ஐ இருப்பார்ல, அவரோட Facebook ஐடியா கண்டுபிடிச்சு இவர் எந்த காலேஜ்ல படிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சார் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க காலேஜ் டைம்ல அப்படியாமே உங்களை பத்தி புகழாத ஆளுங்க கிடையவே கிடையாதாமே, ஆஹா ஓஹோன்னு விட்ட போட அவரும் அதுல ஏமாந்து, சரி இந்த முறை போங்க, அடுத்த முறை புள்ள நடக்க கூடாது சரியா, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்பதான் இன்னொரு கான்ஸ்டபிள், சார் இதை நீங்க பார்த்தே ஆகணும்னு வீடியோவை காட்டுவானுங்க. என்னன்னா அதுல குட்டாவை போட்டு 4 பேர் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பிளே ஆயிட்டு இருக்கு. ஆம்படுதாங்க மொத்த பெரிய நிக்க வச்சு, யாடா டேய் என்னடா வேலை பார்த்திருக்கீங்க, நீங்க அடிச்சிட்டு வந்த ஆளு அவன் யாரு தெரியுமா, அவன்
அவன் ஒரு பெரிய கிரிமினல்டா. ஆட்டு தொட்டி முஸ்தபா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, 3 பேரை கொலை பண்ணவரு. அட முட்டா பசங்களா, அந்த முஸ்தபாவை அவனோட ஆட்டு தொட்டிக்குள்ளே வச்சு அறுத்து போட்டவன்டா அவன். 30 பேர் சுத்து போட்டு இவனை கொல்ல பாக்கும்போது மலைக்கு மேல தூக்கிட்டு போய் ஒரே குண்ட வீசி போட்டு தள்ளவன்டா. இப்பதான் ரவுடிச வேணான்னு பொண்டாட்டி பிள்ளைக்காக அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் மேல கைய வச்சு உங்க வாழ்க்கைய தொலைச்சிட்டீங்களேன்னு மொத்த பேர் வயிற்றுலயும் புளிய கரைச்சிடானுங்க. இப்ப அதுக்கேத்த மாதிரி குட்டா இருக்கான்ல, இவ்வளவு நேரமா அமைதியா இருந்தவன் தான் கச்சேரி நின்னு போயிருச்சுங்கிற கோவத்தால படாரண திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்து பெட்ல இருக்க லேடி, ஆமா இங்க வச்சிருந்த கத்திய காணோம்னு சொல்லுவாங்க. பார்த்தா அது குட்டாவோட கையில இருக்கு. கடைசியா எஸ்ஐயோ, இந்த பாருங்கடா, அவன் கையில சாமிய வேண்டி கயிறு கட்டியிருக்கான், அதை மட்டும் அறுத்துட்டான், உங்க சோலி முடிஞ்சு. இவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சம்பவத்தை பண்ணலான்னு குட்டா கையில இருக்க கயிறை வேற அறுத்துட்டான். தான் கூட்டாளிகளை கூட்டிட்டு குட்டா நேரா காலேஜுக்கு வர அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப தாடிக்காரன் உள்ள வந்து எங்க காலேஜுக்குள்ள எவன்டா வந்ததுன்னு தடுக்கலாமேன்னு கிட்ட வரும்போது இங்கதான் குட்டாவோட என்ட்ரி. போற போக்குல கழுத்தோட குத்தி பயல ஏர்ல பறக்க விட்டான். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற ரோபோ சிலைக்கு மேல ஏறினவன் தான் மனைவி மேல இதான விழுந்திருக்கும். சோ அதோட தலையவே அப்படியே உடைச்சு பிச்சு கையோட தூக்கிட்டாங்க. இத சாமும் மத்தாளுங்களும் பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. அப்படின்னா அந்த இசை சொன்னது உண்மைதான்டா. குட்டா நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்கான். ஆரோகன் ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா பிரின்சிபல் சும்மா இருப்பாங்களா? மொத்த பேரையும் கூப்பிட்டு ஒரு வார்னிங்க கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்ரீனிவாசன் சிங்கரை எப்படியாச்சும் கூட்டிட்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, காலையில நானே அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன். கேஷுவலா ஹீரோயினும், ஆமா உங்க அண்ணன் சோபன் அவரும் இந்த ஆரோகனுக்கு வராரா சொல்லிருக்கேன், ஆனா இன்னும் அவன் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்கிட்ட பேச இன்னொரு ஆள் இருக்காங்கன்னா மெரினோட அப்பா கிட்ட கால் பண்ண சொல்லிருப்பான். தம்பி எங்கப்பா இருக்கேன்னு கேட்டா நான் தூத்துக்குடியில வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவான். சரி ஆரோகனுக்கு நீ வந்துரு, ஏன்னா மெரினோட அந்த மேகசினை அங்க வச்சுதான் லான்ச் பண்ண போறாங்க. இல்ல அங்கிள் என்னால முடியும்னு தோணல. அட அப்படிலாம் சொல்லாத, நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் அப்படியே படார்னு காலை கட் பண்ணிடுவாரு. இங்கதான் ஹீரோவும் பாட்டில்ல சரக்க ஊத்தி குடிச்சுக்கிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல என் அண்ணனுக்கு 7 வயசா இருக்கும்போது அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ இறந்துட்டாங்களா? இல்ல வேற ஒரு ஆள் கூட போயிட்டாங்க. ஏன் எதுக்குங்கிற எந்த ரீசனும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அப்பாவும் பயங்கரமா குடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் அண்ணன் தான் எங்களை பாத்துக்க ஆரம்பிச்சான். அதனாலேயே தான் தப்ப திருத்திக்கிட்டு அப்பாவும் குடிக்கிறத விட்டுட்டாரு. 3 ஆம்பளைங்களா இருந்தாலும் எங்க குடும்பத்துல சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா எப்ப மெரினக்கா இறந்து போனாங்களோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அண்ணன் யாருகிட்டையும் பேசுறதில்ல, எங்கேயும் வெளியில போறதில்ல, சிரிச்சு கூட நான் பார்த்ததில்ல. அப்பதான் முடிவெடுத்தேன் எப்படியாச்சும் இந்த ஆராகுண நடத்தி ஆகணும்னு. ஒருவேளை என் அண்ணன் இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையோ மெரினக்காவோட மேகசினையோ திரும்ப லான்ச் பண்ணும்போது அவன் பழைய மாதிரி திரும்ப சிரிக்க மாட்டானான்னு எனக்குள்ள ஒரு ஆசை. ஹீரோயினுக்கும் இது வருத்தமா இருக்கு. சோ உனக்கு கஷ்டமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்லும்போது இல்ல பரவாயில்லன்னு சொல்லிடுவான். ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, ஏமா இப்ப வேணும்னா மறுபடியும் கட்டி பிடிக்கலாம்னு சொல்லும்போது அவளுக்கு அது சரியா காதல விழல. இந்த மாதிரி பல்ப் வாங்குறதே நம்ம புள்ளையாண்டானுக்கு வேலையா போயிடுச்சு. கட் பண்ணா காலையில விடியுது. இந்த ஸ்ரீனிவாசன் சாரை பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வருவானுங்க. எக்கனாமிக் கிளாஸ்க்கு வெளியில இவனுங்க வெயிட் பண்ண வெளியில வந்த ஸ்ரீனிவாசன் ரகுமான் சொல்லப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளரை கவனிக்கிறான். இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் நீ இங்க என்ன பண்ற? அட ஒரு பெரிய மீட்டிங் பா, அதுக்காக வந்தேன். சரி அப்படின்னா வா நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு போலான்னு இவங்க கேட் வழியா வெளியில போக அதே டைம்ல ஹீரோ ஸ்ரீனிவாசனோட பிஏவுக்கு கால் பண்ணி சார் இன்னும் வரலன்னு கேக்கும்போது யோ அவர் இன்டர்நேஷனல் கேட்ல இருப்பாரியா, அங்க போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. உடனே வேக வேகமா வண்டி எடுத்துட்டு போகும்போது டிரைவர் பையன் எப்பா சாமு கொஞ்சம் வெளியில பாரு, ஆப்போசிட்ல நம்ம ஸ்ரீனிவாசன் சார் மாதிரியா இருக்கு. அடோ பாவீங்களா, மாதிரி எல்லாம் கிடையாதுடா, குட்டாவோட கேங் தான் ஸ்ரீனிவாசன் சாரை கடத்திருக்காங்கன்னு பின்னாடியே வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வருவானுங்க. சாரே அவங்க உங்களை கடத்திட்டாங்கன்னு போர்டை காட்டும் போது பயத்துல ஸ்ரீனிவாசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணும்போது எஸ்ஐ தான் போன் எடுக்கிறாப்ல. சார் இந்த மாதிரி நான் சிங்கர் ஸ்ரீனிவாசன் பேசுறேன், கடத்திட்டாங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே கழுத்துல கத்திய வச்சுட்டானுங்க. சொல்லுங்க சார் என்ன உதவி வேணும்? உயிர் பயத்தால ஒண்ணும் இல்ல சார், சும்மா உங்களை பாராட்டலான்னு தான் கால் பண்ணேன். ஆனா ரகுமான் பயப்பில்லையே. இந்த பாரு நான் யாருன்னு தெரியுமா, ஒழுங்கா வண்டியை நிறுத்துன்னு கத்தும் போது ஆமாடா இப்ப நான் உங்களை கடத்திருக்கேன், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஏற்கனவே நிறைய பேரை போறதுல இருக்கேன், பாய மூடிட்டு கம்மன் உட்காருங்கன்னு மிரட்டும் போது காரை குறுக்க விட்டு ஹீரோவோட கேங்க ஸ்டாப் பண்ணுவானுங்க. குட்டா ரொம்ப அசால்ட்டா ஹீரோவை எட்டி உதச்சு என்னடா எப்ப பாரு என் லைன்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கீங்க, நீங்க நிறுத்தி வச்ச ஊர் திருவிழா அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு குட்டா ஒரு பக்கத்துல கிளம்பிட்டான். அதே டைம்ல ஹீரோவுக்கு சோபன் கிட்ட இருந்து கால் வருது. ஏ தம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா, கண்டிப்பா ஆரோகனுக்கு நானும் வரத்தான் போறேன், அங்க எல்லாம் ஓகே தானே? விளங்குச்சு, ஸ்ரீனிவாசன் சார் வந்தாதான் இந்த ஆரோகனே நல்லபடியா நடக்கும். சோ என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது போலீஸுக்கு ஒரு சின்ன ரீல்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அதாவது அந்த சிங்கர் பையன் கிட்ட இருந்து இந்த மாதிரி பக்கத்துல இருக்க கிராமத்துல நைட்டு குட்டாவோட பாட்டு கச்சேரியில நாங்களும் ஒன்னா சேர்ந்து பாட போறோம்னு மிரட்டி இந்த சிங்கரை பேச வச்சிருப்பாங்க
இருக்காங்க போல. அவரு நடுங்கினபடியே பேசிட்டு இருக்காரு. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும், சார் குட்டாவோட கேங் சிங்கர் ஸ்ரீனிவாசனையும் ரகுமானையும் கடத்திட்டாங்க, நீங்க தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு உதவி கேட்பாங்க. எது கடத்திட்டாங்களா? இல்லை காலைல அவரே கால் பண்ணாரா? நல்லா தான் பேசினாரு சார், நிஜமா தான் சொல்றேன். சரி உனக்கு வேணா எனக்கு வேணா, அவரோட நம்பர் தான் என்கிட்ட இருக்கே, நானே திரும்ப கால் பண்றேன்னு. ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க, அங்க எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லையே. அப்ப ஓகே சார், நான் சும்மா விசாரிக்க தான் கால் பண்ணேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான். ஏன்னா முன்னாடி ஹீரோவும் ஒட்டுமொத்த ரவுடிஸும் உட்கார்ந்து இருக்கிறானுங்க. பாத்தியா தம்பி, உங்க ஸ்ரீனிவாசன் சாருக்கு எதுவும் ஆகல, அவரு பாதுகாப்பா தான் இருக்காருன்னு திட்டி விட்டுருவாங்க. இந்த பசங்க சொல்றதுலயும் ஏதோ ஒரு உண்மை இருக்கும்னு டவுட் அதிகமாகுது. சோ குட்டாவை மறைமுகமா விசாரிக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த பக்கத்துல குட்டா வீட்லயே மயக்க போட்டுட்டு அம்பா மடியில இருந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ரகுமான் கோவம் தாங்காம, ஐயோ என்ன விட்டுறியா, ஏயா என்னையா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பாட்டா? ஏய் அம்மாவோட பாட்டை பத்தி தப்பா பேசாத. அப்பதான் ஸ்ரீனிவாசன் உள்ள போந்து, உனக்கு பாட்டு தானே பாடணும், என்ன டைம்னு சொல்லு, நானே பாடி கொடுத்துட்டு போறேன். அது நைட்டு சரியா 8 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்குது. எது 8 மணியா? யோ நான் வேற ஒரு காலேஜுக்கு வரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன்யா. எது அந்த HECT தானே? அங்கெல்லாம் உனக்கு எந்த கச்சேரியும் கிடையாது, நீ இங்க தான் பாடணும். எப்பா கொஞ்சமாச்சும் லாஜிக்கா பேசுப்பா, இங்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல. அப்புறம் சும்மா எல்லாம் பாட முடியாது, நாங்க ஒரு கச்சேரிக்கு 10 லட்சத்துக்கு மேல பணம் வாங்குவோம், அதெல்லாம் அம்பாளுக்கு காணிக்கையா நினைச்சுக்கோங்க, சும்மா பாடிட்டு போங்கிறான். எல்லாம் ஓகே தான், ஆனா ப்ரொஃபஷனல் டிவைஸ் இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாது. நட நானும் பாத்துட்டு இருக்கேன், டிவைஸ்ங்கிற இருடா, உனக்கு டிவைஸ் தானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன்னு திபுன்னு உள்ள ஓடி போனவன் கையில ஒரு அருவாளை தூக்கிட்டு ஓடி வருவான். அண்ணன் வேணா அண்ணன் விட்டுருங்கன்னு மத்த பாலுங்க தடுக்கிறானுங்க. தம்பி ஸ்ரீனி உன்ன கூட விட்டுருவான்பா, ஆனா இந்த ரகுமான் இருக்கானே இவன் மண்ணைய நான் வெட்டி புடக்காம விட மாட்டேன். சாரி மன்னிச்சிடுங்க, என்னால சிரிப்பு அடக்க முடியல. குட்டா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இதால பெரிய பிரச்சனை வரும், நான் வெளியில போனதுமே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் பார்க்காத போலீஸா? கச்சேரியில பாடி முடிச்சதுமே உன்னை ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ இறக்கி விட சொல்றேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்பதான் பொண்டாட்டியான மீனா உள்ள கூப்பிட்டு, ஏயா என்னையா பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு நாளா நம்ம ஃபேமிலிக்காக தானே கையில கைத்த கட்டி அமைதியா இருந்த, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? தங்கம் உனக்கு தெரியும்லமா, நான் நிறைய தப்பான வேலையெல்லாம் பாத்திருக்கேன், ஆனா அதெல்லாம் வேணான்னு உனக்கும் பொண்ணுக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துதான் நான் ஒரு பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சேன். நான் பாட போற அந்த டைம்ல அந்த பசங்க உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க. அந்த குட்டி பையன் கவினு அவன் 3-4 மொழியில என்கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அனுப்புறான். கவலைப்படாத, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அடுத்த இதே டைம்ல ஹீரோ திரும்ப காலேஜுக்கு வந்துட்டான். உண்மையை சொன்னா கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாரும் கடுப்பாயிடுவானுங்க. சோ நாங்க ஸ்ரீனிவாசன் சாரை பிக்கப் பண்ணிட்டோம், அவரு ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லுவான். ஆனா கூட இருக்க ஹீரோயினும், ஏப்பா சவுண்ட் செக் பண்ணணும்னு சொன்னாரு, டைரக்டா இங்க தான் வருவேன்னு சொன்னாரு, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாரி ஏற்கனவே குரல்லாம் செக்அப் பண்ணிட்டாரு, அவர் வாய்ஸ் பாட்டுல கேக்குற மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்கு. இல்ல முட்டா பீசே, சவுண்ட் செக்னா அது கிடையாதுடா கம்னாட்டின்னு திட்டி விட்டுருவா. இதுல போதாத வரைக்கும் பாடி பில்டர் ஒரு 5 பேர் உள்ள வந்து, சார் நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் ஸ்ரீனிவாசன் சார் இங்க வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அவரை பாக்கணும் தான் கொலை வெளியோட இங்க வந்திருக்கேன், உயிரை குடுக்கிற ஃபேன்ஸ், ஒருவேளை அவரை மட்டும் நீங்க காட்டுல உங்க உயிரை எடுக்கவும் நாங்க தயங்க மாட்டோம். ஏ ஆத்தாடி ஆத்தா, யாரா அவனுங்க அறக்குதுன்னு ஹீரோவுக்கு அல்லு விடுது. போதாத குறைக்குன்னு சாம் குட்டிக்கு ஒரு பொண்ணு இந்த பாட்டை டெடிகேட் பண்றாங்கன்னு விண்வெளி நாயகா விடியல் வீரான்னு கமலஹாசன் பாட்டை போட்டு விட்டானுங்க. அது மட்டுமா பாஷா பையன் திபுன்னு ஓடி வந்து, மட்ரேஸ்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு, யாரு கலந்துருக்காங்கன்னு வந்து பாரு. உடனே மொத்த பேரும் அங்க ஓடி வர, நம்ம குட்டா இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு ஜீப்பை கொண்டாந்து மத்த எல்லாரையும் விட ரொம்ப சீக்கிரமாவே அந்த மட்ரேஸ கிராஸ் பண்ணி பிரைஸ் மணியான 80,000 தூக்கிட்டாங்க. அதோட சேர்த்து மைக்க வாங்கி, நான் இந்த மாதிரி பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், ஒரு கச்சேரி வச்சிருக்கேன், அங்க பாட போறத மிகப்பெரிய சிங்கரான ஸ்ரீனிவாசன், நீங்க மறக்காம அங்க வந்து கலந்துக்கணும்னு மொத்த பேர்ட்டையும் சொல்லி முடிச்சுட்டு போற போக்குல, என் கச்சேரிக்கு பணம் கம்மியா இருந்துச்சு, நான் இந்த போட்டியில ஜெயிச்சு 80,000 பரிசா கொடுத்ததுக்கு நன்றின்னு கடைசியில ஹீரோவுக்கு ஒரு தேங்க்ஸையும் சொல்லிட்டான். ஹீரோயினுக்கும் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதுவும் புரியல, திருக்கா முறுக்கான் முழிக்கிறானுங்க. குட்டாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு போலீஸும் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்த SIக்கு கால் பண்ணி, சார் இந்த பசங்களுக்கும் குட்டாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல, இவங்க சொன்னதுல ஏதோ உண்மை இருக்குன்னு தோணுது அப்படின்னா குட்டாவோட வீட்டுக்கு போலான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட சேட்டக்கார பசங்க மொத்த பேரும் உள்ள போந்து, ஏண்டா ஸ்ரீனிவாசன் சார கூட்டிட்டு வரேன்னு இங்க எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்ட, எங்களையே ஏமாத்திட்டல, ஃப்ராடுகார பயல, திருட்டு பயல, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு அவ்வளோ திட்டுவானுங்க. பதில் சொல்ல முடியாம ஹீரோ தவிச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினும் உள்ள போந்து, ஏண்டா நான் உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ இந்த மாதிரி சீப்பான வேலையை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, அதை விட முக்கியமானது இவ்வளவு நாளா நீ பண்ண எல்லாமே கடைசியில தோ இவங்க எல்லாரும் முன்னாடியும் இப்ப நீ ஜோக்கரா தான் நிக்கிற, உனக்காக என் அப்பா கிட்ட பேசி ஸ்பான்சர்லாம் வாங்கினல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை, மனசார இந்த புள்ளைய காதலிக்கிறான், இவ இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுமே புள்ளையாண்டா உடஞ்சு
உடைஞ்சு போயிடுவான். அப்படியே மறுபக்கத்துல சோபன் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்பாவும் என்ன தம்பி எப்ப இருக்கு, நல்லா இருக்கேன்னு கேட்டா, நான் ஓகேவா தான் இருக்கேன், நடக்க போற ஆரோகனுக்காக வந்தேன், நீங்களும் வாங்கல. நான் எதுக்கு, உன் தம்பி பண்ணி வச்ச வேலை தெரியாதா, ஏதோ சிங்கரை கூட்டிட்டு வரேன்னு பணத்தை வாங்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டானா. உடனே சோபனும், அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா என்ன, உங்களுக்கு தெரியும் தானே சாம் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண மாட்டான், அவன் பணத்துக்கு எப்பவும் மதிப்பை கொடுக்க மாட்டான், அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான், கவலைப்படாதீங்க இது எல்லாம் சரியாயிடும். அப்படியே காலேஜ்ல நம்ம ஹீரோ சோகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஆரோகன் அப்படிங்கிற பேரு ஏன் வந்துச்சுன்னு மைக்ல ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பேரை வச்சது கூட நம்ம சோபன் தான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பறவை பறக்க தெரியாம கஷ்டப்பட்டு கிளைகளுக்கு மேல ஏறி போய் நின்னுச்சான். திடீர்னு ஒரு நாள் அந்த கிளை உடைய தன்னை அறியாம உயிரை காப்பாத்திக்க அந்த பறவையும் பறந்துச்சான். ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கையும் இந்த மாதிரிதான். கஷ்டமான நேரங்கள்ல பறக்க தெரியாம கவலைப்படுவோம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல தடங்கல்களோ அந்த குச்சி மாதிரி உடையக்கூடிய நேரங்களோ நமக்கு பறக்கிறதுக்கு நல்ல பழக்கத்தை கொடுக்கும். என்னதான் பறவைக்கு சந்தோஷம் அதிகமானாலும் கூட அது எப்பவுமே உடைஞ்சு விழுந்த அந்த குச்சியை மறக்கிறது கிடையாது. தம்மத்தொண்டு குச்சிய தன்னோட வீடா கூட அது மாத்திக்குமா. இது ஒரு பறவைக்கு மட்டும் கிடையாது, சராசரி மனுஷங்களான நமக்கும் இது பொருந்தும். அதனாலதான் இதுக்கு ஆரோகன் அப்படிங்கிற பேரை வச்சோம். இந்த மாதிரி சோபனோட வாய்ஸ் அப்படியே பேசி முடியுது. அண்ணனோட மோட்டிவேஷனை கேட்டு எழுந்த ஹீரோவும் ஒரு தைரியத்தோட நேரா ஹீரோனை பார்த்து, இங்க பாரு நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன், உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேன், அதுக்காக நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு கிடையாது, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா சரி பண்ணுவேன், முக்கியமா ஸ்ரீனிவாசன் சாரையும் நான் இங்க கொண்டு வருவேன், அப்புறம் இப்ப கூட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், யோசிக்காத, ஏன்னா இப்பதான் எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் வந்துச்சு. இந்த மாதிரி பேசிட்டு போகும்போது ஹீரோனுக்குமே ரொம்ப கில்ட்டா போயிடுது. அதுக்கப்புறம் எப்படியோ குட்டாவுக்கு கால் பண்ணவன், டே சாம் தம்பி நீ தானே அது, என்னடா குத்து வாங்கினியே, உடம்பு பரவாயில்லையா, அண்ணா என்ன அடிச்சிட்டதால நீங்க ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு சிங்கர் வேணும்னா காசை கொடுத்து சொந்தமா உழைச்சு கூட்டிட்டு வரணும். ஐய எனக்கு இந்த நியாயம் தர்மம் எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல, கச்சேரிக்கு டைம் ஆகுதுப்பா. எங்களுக்கும் அதேதான், ஆனா உங்க கச்சேரி அது நடக்கவே நடக்காது. ஓ அப்படியா, அதையும் தான் பாக்கலான்னு ரெண்டு பேரும் சவால் விட்டுக்கிறானுங்க. அப்ப உள்ள வந்த அல்லக்கை போலீஸ் வர விஷயத்த சொல்லும் போது குட்டா ஸ்ரீனிவாசன பக்கத்துல இருக்க பெரிய ஹோட்டலுக்கு கால் பண்ணி பிரியாணி சாப்பிட வரேன்னு ஒரு டேபிள புக் பண்ண சொல்லுவான். எதுவும் தெரியாத மாதிரி குட்டா அப்படியே கார்ல கிளம்பும் போது குறுக்க வந்த போலீஸும், என்ன குட்டா எங்க போற, ஏ சார் என்னாச்சு, இல்ல ஸ்ரீனிவாசன் சார் இங்கதான் இருக்காருமே, ஆமாமா இங்கதான் இருந்தாரு, ஆனா இப்ப சாப்பிட போயிட்டாரு, பொய் சொல்லாத குட்டா வீட்டுல தானே இருக்காரு, வா வந்து காட்டு. சார் அவரு இங்க இல்ல சார், வேணும்னா கால் பண்ணி பாருங்க. உடனே ஹோட்டலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் சார் வந்திருக்காரான்னு கேட்டா, ஆமா சார் இப்பதான் ஒரு டேபிள் புக் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல, இப்ப கூட நான் ஸ்ரீனிவாசன் சார பிக்கப் பண்ண தான் போறேன். அடடா குட்டா நல்லதா போச்சுப்பா, வாவன் ஒன்னா போலான்னு போலீஸ்கார்ல குட்டாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ஸ்ரீனிவாசன் சார குட்டா தன்னோட அம்மாவுக்காக எழுதின பாட்டு இருக்குல்ல அதை பிராக்டிஸ் பண்ண வச்சிட்டு இருக்கானுங்க. மறுபக்கம் ஸ்ரீனிவாசன் சார கூட்டிட்டு வந்துட்டேன்னு முகத்தை கூட முழுசா காட்டாம கேடி பையனும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போய் அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோனுக்கு பொறுமை தாங்கல, கதவை தரங்கடா நான் உள்ள போய் பார்த்தே ஆகணும்னு மல்லு கட்டி உள்ள வந்தவளுக்கு ஷாக்கு. ஏன்னா அது உண்மையான ஸ்ரீனிவாசன் சாரே கிடையாது, கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் இந்த ஆளு, பேரு சுதீஷ்னு நினைக்கிறேன். இங்க பாரு ஸ்வாதி, சாம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு இவரை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சா மட்டும் போதும். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல இறந்து போன பசங்களோட பேரண்ட்ஸ் இங்க வந்துட்டாங்க. சோபன் ஒரு பக்கத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மெரீனோட போட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நேரம் போக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஹீரோவோட பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணுவான். முதல்ல ட்ரோன்ஸை பறக்க விட்டு ஊருக்குள்ள அந்த ஸ்ரீனிவாசன் சாரையும் ரகுமானையும் எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பாக்கும்போது அது ஒரு பள்ளிக்கூடங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே ஊருக்குள்ள இருந்த பவரை கட் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸை தனித்தனியா பிரிச்சு அங்க இருக்க ரவுடி பசங்க கிட்ட வேணும்னே வம்பளுக்கு வைக்கிறான். ஏன்னா அப்பதான் அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு பிஸியா வச்சிருக்க முடியும். கூடவே பரட்ட முடிக்காரன் இந்த விஷயத்த கால் பண்ணி குட்டா கிட்ட சொல்லும் போது அவன் தான் இப்ப போலீஸ் கூட இருக்கானே. சோ லவுட் ஸ்பீக்கரை போட்டு பரட்ட பையன் ஸ்ரீனிவாசன் சாரை காப்பாத்துறதுக்காக அந்த காலேஜை சேர்ந்த பசங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றத ரொம்ப தெளிவா கேட்டுருவாங்க. என்ன குட்டா இப்பதான் உனக்கு எதுவும் தெரியாது, நீ அவரை கடத்தலன்னு சொன்ன, அமைதியா இருந்த குட்டாவே, ஏன் சார் நானும் எவ்வளவு நேரமா நல்லவனா நடிக்கிறது, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என் அம்மாவோட பாட்டை பாடியே ஆகணும்னு போலீஸுக்கே இந்த பையன் ஆப்படிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் நைட் விஷன் கிளாஸ மாட்டிக்கிட்ட பள்ளிக்கூடத்துல அடைச்சு வச்சிருந்த ஸ்ரீனிவாசன் சாரையும் ரகுமானையும் காப்பாத்திட்டாங்க. குட்டா ஒரு பக்கத்துல போலீஸ் அடிச்சு தள்ளிட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை ரவுடிஸும் விடுற மாதிரி தெரியல. அப்பதான் கரெக்டா ஒரு ரேஸ் கார் ஒண்ணு உள்ள வருது. பயங்கரமா ட்ரிஃப்ட் எல்லாம் அடிச்சு வண்டியை நிறுத்துவாங்க. ஹீரோவும் ஸ்பீக்கர்ல பேச ஆரம்பிக்கிறான். ஏண்டா வக்கத்த பயல்களா, காலேஜ்ல கஷ்டப்பட்டு காசை கொடுத்து நாங்க ஒரு சிங்கரை கூட்டிட்டு வந்திருக்கோம், இன்னும் அரை மணி நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, உங்கள மாதிரி ஆளுங்க பாஸ் வாங்க காசு இல்லைன்னா 400 மீட்டர் உயரத்துல ஒரு பெரிய ஸ்பீக்கரை வைக்க சொல்றேன், ஊருக்கு வெளியில கேட்டு சாவுங்கடா நாய்ங்களான்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கிளம்பும் போது
காரு பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. வண்டி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு சொந்தமானது. இல்லே திவாகர், என்னடா ஆச்சு? வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. மாப்பிள 230 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ட மாப்பிள. இது இம்போர்ட்டட் காருக்கு 230 ரூபாயா? மச்சான், நான் 3வது ஓனரா, எனக்கு இந்த வண்டியை பத்தி எதுவும் தெரியாது. அட போடா நாசமா போனவனேன்னு திட்டிட்டு உடனடியா காலேஜுக்கு ஓடிய வந்துட்டானுங்க. கேடி பையன் கால் பண்ணி எல்லா மெயின் கேட்லயுமே குட்டாவோட ஆளுங்க இருக்காங்க, சோ கேண்டீன் வழியா உள்ள வந்துருன்னு சொல்லுவான். வெளியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ வந்த சுதீஷ ஸ்ரீனிவாசன் மாதிரி மிமிக்ரி பண்ணி ஓரளவுக்கு நிலைமைய கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கானுங்க. ஆனா கேண்டீன் பாதையிலுமே குட்டாவோட அல்லக்கைங்க இருக்காங்க. இது வேலை கேட்காது, வாடா தம்பி இவனுங்களை அடிச்சு தள்ளிட்டு போயிடலான்னு சிங்கருக்கே வெறி வந்துருச்சு. இங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சதுமே மறுபக்கத்துல பிரவீனோட கேங்க ஹீரோ ஸ்ரீனிவாசனை கூட்டிட்டு வரேன்னு ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் அவரை காட்டலன்னு பேசிட்டு இருக்கும் போது நேரத்துக்கு அங்க போலீஸ் கார் வருது. உள்ள இருந்து இறங்கக்கூடியது குட்டா. மொத்த பேருக்கும் கண்ணங்கண்ணமா அரவிழுது. பரட்ட பையன் வரும்போதே உருண்டையை கொண்டு வந்திருப்பான். எலை, அந்த ஸ்ரீனிவாசன் பாட ஆரம்பிச்சதுமே அங்க இருக்க ஸ்டேஜுக்கு அடியில வச்சு இதை கொளுத்தி விட்டுரு, இங்க இருக்க ஒருத்தனையும் விடக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போகும்போது வழியில ஹீரோவையும் ஸ்ரீனிவாசனையும் இந்த குட்டா பையன் பாத்துட்டான். ஆனா இந்த ரகுமான் இருக்கானே, அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. உங்க 2 பேரையும் இன்னைக்கு விட மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ குட்டா கூட சண்டை போட்டு சிங்கரை பாதுகாப்பா அனுப்பி வச்சிருவான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒண்ணு நடக்குங்கிறது ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும். சோ புகவெடியை போட்டு கரெக்டா உள்ள வந்த கேடி பையன் இரும்பு ராடு எடுத்து இந்த குட்டாவோட மண்டையில ஒரு அடி. இவன் மட்டும் கிடையாது, இன்னும் 10-15 பேர் வந்திருப்பானுங்க. மொத்த பேரும் குட்டாவை போட்டு வெளுத்து வாங்குறானுங்க. அவனும் சும்மா கிடையாது, அவ்வளவு அசால்ட்டா அத்தனை பேரையும் அடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து ஓட பாக்குற ஹீரோவை துரத்தி வரும்போது மறைஞ்சிருந்தவன் திடீர்னு லேபுக்குள்ள குட்டாவை தூக்கி வீசிட்டான். இந்த பக்கம் ஸ்டேஜுக்கு வந்த ஸ்ரீனிவாசன் பாடக்கூடாதுன்னு அடியில வெடிகுண்ட பத்த வச்சுட்டானுங்க. குட்டா ஒரு பக்கத்துல ஹீரோவை போட்டு அடிச்சு வாங்கிட்டு இருக்கான். ஆனா தலைவன் பயப்படவே இல்ல. இந்த பாரு, உனக்கு ஒரு பாடகர் வேணும் அப்படின்னா பணத்தை கொடுத்து நீ கூட்டிட்டு வந்திருக்கணும்யா. இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பார்க்க கூடாது. வெளியில பாடுற சவுண்ட கேட்டு இந்த குட்டா டைவர்ட் ஆகிற சின்ன கேப்ல ராடு எடுத்து மண்டையில ஒரு அடி. அது மட்டும் இல்ல, இவன் ஏற்கனவே ஒரு காங்கிரட் மிஷினை ஒண்ணு ரெடி பண்ணிருப்பால, இப்ப அதை ஃபுல்லாவே மாடல் பண்ணி முடிச்சிட்டான் போல. பட்டனை அழுத்தினதும் போதும் மொத்த தாரும் இந்த பயல அப்படியே அடிச்சு ஏர்ல பறக்க விடுது. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீனிவாசன் வாய்ஸை கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே இப்பதான் மன நிம்மதி. திரும்ப எழுந்த குட்டாவும், உன்னால என் ஆசை எல்லாமே வீணா போயிடுச்சு. எங்க அம்மாவுக்காக நான் பாட நினைச்சேன், அந்த நாளையும் அவங்களுக்கான பாட்டையும் நீ வீணாக்கிட்ட. அதே டைம்ல கரெக்டா பொண்டாட்டி கிட்ட இருந்து கால் வருது. என்னடா நான் அட்டன் பண்ணா, ஏங்க நீங்க எங்க போனீங்க? கோச்சுக்கிட்டு போன இந்த கவின் இருக்கானே, அவனுக்கு ஒரு புது கோட்டை வாங்கி கொடுத்ததும் போதும் திரும்ப பாடுறேன்னு வந்துட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் தான் மிஸ் ஆகுறீங்க. முதல்ல அந்த காலேஜ் பசங்க பிரச்சனையை விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்ச ஹீரோவும் தன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு சண்டையை நிறுத்திடுவான். ஆனா இந்த மாமனாரும் மாமியாரும் கால் பண்ணி, நான் மாப்பிள நீ ஒரு உதவாக்குற, நீ எல்லாம் திருந்தி வாழ்ந்த செருப்படி மட்டும் தான் வாங்குவ, உனக்கு துபாயில வேலை வாங்கியிருக்கேன், ஒட்டகம் மேய்ச்சு கொஞ்சமா பணத்தை சேர்த்து வை, காலம் போன காலத்துல உனக்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தும் போது இவன் சும்மா இருப்பானா? தக்காளி நான் ஜெயிலுக்கே போடாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிற எல்லா சோழியும் முடிக்காம விட மாட்டேன்னு பரட்ட கிட்ட வெடிகுண்ட வாங்கிட்டு நேரா கூட்டத்துக்குள்ள ஓடி வந்தவன் ஸ்டேஜ பார்த்து வீச போகும்போது அங்கதான் குட்டாவே ஷாக் ஆகுற மாதிரி இவன் அம்மாவுக்காக எழுதின அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை இந்த ஸ்ரீனிவாசன் பாட ஆரம்பிக்கிறாரு. தன்னையே அறியாம குட்டாவோட கண்கள் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. சின்ன வயசுல தான் அம்மா தான் கூட அவ்வளவு பாசமா இருந்த விஷயங்களும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. கூட இருந்த பரட்டையும் வெடிமருந்து அணைச்சிட்டான். ஸ்டேஜ் கடியில வச்சிருந்த மருந்து இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வெடிக்கல, நமத்து போயிடுச்சுன்னு சொல்லுவான். குட்டா இவ்வளவு தப்பான விஷயங்களை பண்ணிருப்பான். ஆனா அப்பவுமே ஸ்ரீனிவாசன் இந்த அழகான பாட்டுக்கு சொந்தக்காரர், அது இந்த குட்டான்னு மொத்த பேருக்கும் சொல்லுவாரு. ஆனந்த கண்ணீரோட குட்டா அழ ஆரம்பிக்கிறான். அப்ப இவன் அடிச்சு போட்ட போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து இவன் அப்படியே கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என்னதான் குட்டா பல தவறுகளை பண்ணிருந்தாலும் கூட இப்ப அது எல்லாத்தையுமே திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஃபெஸ்டிவல் நல்லபடியா முடிவுக்கு வருது. முக்கியமா மெரீன் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட மேகசினை லான்ச் பண்ணுவாங்க. அப்ப மெரீனோட அப்பா ஷோபன், ஏன் தள்ளி நிக்கிற, இங்க வான்னு கூப்பிட்டு அவனை கையில வாங்க சொல்லுவாங்க. அவ்வளவு கண்ணீரும் கவலையும் அவனுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த ஒரு நிமிஷம் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண ஆரம்பிக்குது. கடைசியில இவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல் நல்லா நடந்ததுக்கான காரணம் அது சாம் குட்டி மட்டும்தானே. ஹீரோவை பெருமைப்படுத்தும் போது அவனும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். அப்ப கூட பாருங்க, நான் அழல, சும்மா கண்ணுதான் வைக்குதுன்னு சமாளிக்கிறான். என்ன மன்னிச்சிரு, நான் தப்பா பேசிட்டேன்னு ஹீரோயினும் சாரி சொல்லும் போது மறக்காம இவனும் அதை ஏதக்க 2 பேரும் கட்டி பிடிச்சுப்பாங்க. இவங்களோட கல்லூரி வாழ்க்கை சந்தோஷமா முடியற மாதிரி ஹீரோவோட காதல் வாழ்க்கையும் சந்தோஷமா ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம குட்டா இருக்கிறாரு, அவரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அம்மாவுக்காக எழுதின அந்த ஒரு பாட்டை மக்கள் முன்னிலையில பாட ஆரம்பிக்கிறாரு. இதுல கொடுமை என்னன்னா, தன்னோட அம்மா பாட்டை பெருமைப்படுத்தின நம்ம ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட பையன் எப்ப பாரு கால் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு மரியாதையை பொழிஞ்சு தள்ளுறான். எப்பயுமே வாழ்க்கையில ஒருத்தருக்கு இந்த குட்டா மாதிரி 2 வாய்ப்பு கிடைக்காது. சோ கிடைக்கும் போதே உங்களோட தவறுகளை திருத்திக்க பாருங்க. இந்த ஒரு சீனோடைய இந்த படமும் முடிவுக்கு வருது. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். Bye bye. Thank you. Love you all.